இரட்டை சிரஞ்ச் தண்ணீர் பம்ப். வணக்கம் குழந்தைகளே. டாக்டர் போடுற ஊசினா எல்லாருக்கும் பயம்தானே. ஆனா இன்னைக்கு அந்த ஊசியை வச்சு நாம ஒரு வித்தியாசமான சோதனை செய்யலாம். வாங்க. தேவையான பொருட்கள்: 6 மில்லி சிரஞ்சி, 2.5 மில்லி சிரஞ்சி, சிறிய இரும்பு குண்டுகள், பசை மற்றும் கத்தரிக்கோல். முதல்ல பெரிய சிரஞ்சில் இருந்து பிஸ்டனை தனியே இப்படி எடுக்கணும். பிறகு அதில் இருந்து கருப்பு நிற ரப்பர் பிஸ்டனை தனியே பிரித்து எடுத்துடணும். அடுத்து ஒரு சிறிய சிரஞ்சியை எடுத்து அதில் ஒரு சிறிய இரும்பு குண்டை போடணும். பின்பு இந்த சிறிய சிரஞ்சில் இருந்து இரும்பு குண்டு வெளியேறாமல் இருக்க இந்த சிரஞ்சில் இருந்து எடுத்த இந்த ரப்பர் பிஸ்டனை இவ்வாறு அடைப்பான் மாதிரி பயன்படுத்தணும். அடுத்து பெரிய சிரஞ்சில் இருந்து எடுத்த ரப்பர் பிஸ்டனில் ஒரு சிறிய துளையை படத்தில் காட்டியபடி போடணும். அதற்கு பிறகு இதை இவ்வாறு சிறிய சிரஞ்சின் முனைப்பகுதியில் சிறிது பசையை தடவி அதில் பொருத்தணும். அடுத்து சிறிய சிரஞ்சின் பின்புறம் இவ்வாறு ஒரு சிறிய துளை போடணும். இதன் வழியாகத்தான் நீர் வெளியேறும். இப்போது பெரிய சிரஞ்சியை எடுத்து அதில் ஒரு சிறிய இரும்பு குண்டை போடணும். அதனுள் பிஸ்டன் பொருத்தப்பட்ட சிறிய சிரஞ்சியை இவ்வாறு நுழைக்கணும். இப்போ உங்கள் பம்ப் கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு. இந்த சிறிய சிரஞ்சியை அழுத்தும் போது இந்த இரும்பு குண்டு ஒரு வால்வு போல செயல்படும். இப்போது இதனை ஒரு நீர் நிரம்பிய குவளையில் வச்சு சிறிய சிரஞ்சியை இவ்வாறு படத்தில் காட்டின மாதிரி மேலும் கீழுமா அசைத்தால் சிரஞ்சில் தண்ணீர் உறிஞ்சப்பட்டு மேலே உள்ள துளை வழியாக மிக வேகமாக வெளியேறி அதிக தொலைவில் பாயிறத பார்க்கலாம். பெர்னோலிஸ் தத்துவம்: திரவமானது அதிக அழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து குறைவான அழுத்தம் உள்ள பகுதிக்கு பரவும்.